ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்ட்டான மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிட்டேன். கீரைங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இதில் நான் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 2 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதில் சேர்த்து விட்டுட்டேன். ஒரு கட்டு கீரையை சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி இதில் நல்லா சேர்த்து விட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அல்சருக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் க்ளோயிங் கிடைக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு அவசியம் எடுத்துக்கோங்க. கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கீரையில் தண்ணி விட்டு வரும், அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாசிப்பருப்பும் ஊற வச்சு எடுத்துருக்கறதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும். கீரை நல்லா வெந்து வந்துருச்சிங்க. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து விட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனுங்கிறதுனால 1 போட்டிருக்கேன், நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. தேங்காவுமே உடம்புக்கு நல்லது. தேங்காவை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ.